Hi friends, insurance advisors. Pension important நிறைய பேசுறோம். ஆனா sometimes ரிசல்ட் வராம தத்தளிக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் காமன் லாங்குவேஜ் வேற, இன்சூரன்ஸ்க்கான லாங்குவேஜே வேற. நான் சொல்றபடி பேசி பாருங்க, இன்சூரன்ஸ் லாங்குவேஜ்ல கண்டிப்பா உங்களுடைய ரிசல்ட் பெருசா இம்ப்ரூவ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் பெருசாக சேர்ந்து ஜெயிக்கணும் அப்படின்றதான் நம்மளோட நோக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்சூரன்ஸுக்கான லாங்குவேஜ் பென்ஷனுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன அப்படின்றது நம்பர் 1. பொதுவாகவே நீங்கள் 20 வயசு பசங்கிட்ட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 20+ல என்னப்பா இப்போ தான் என்ஜாய் பண்ணணும் லைஃப்பை, இப்போ போய் பென்ஷனுக்காக போகிறீங்களே, போங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னுவாங்க. 30+, உங்களுக்கே நல்லா தெரியும், கடன் வாங்கணும், வீடு வாங்கணும், லோன் வாங்கணும், கார் வாங்கணும், இந்த ஒரு எய்ம்லேயே இருப்பாங்க. பென்ஷன் அப்புறம் பார்த்துக்கலான்னுவாங்க. 40 போய் கேட்டிங்கன்னா வாங்கின கடனை முதல்ல அடைக்கணும்பா, அதுதான் முக்கியம், பென்ஷன் அப்புறம் பார்க்கலான்னுவாங்க. 50+ கேட்கவே தேவையில்லை, ஐயோ லேட் ஆகி போச்சேன்னுவாங்க. அப்போது பென்ஷன் வேணும்னு கேட்க சொல்ல இந்த மாதிரி லாங்குவேஜ் தள்ளிப்போம். அப்போ நான் சொல்கிற மாதிரி மாற்றி கேட்டு பாருங்க. நம்பர் 1 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பென்ஷன் அப்படின்னாலே மக்கள் மைண்டில் என்ன வரும்னா, வயசான காலத்தில் ஏஜ்டு டைமில் 60 வயசுக்கு மேலே இதுதான் காமன் லாங்குவேஜில் மனிதன் புரிந்து வச்சுன்னு இருக்கிற பென்ஷனுக்கான ஒரு லாங்குவேஜ். ஆனால் நீங்கள் இன்சூரன்ஸ் லாங்குவேஜில் எப்படி கேட்குறோம்னா, சார் உங்களுக்கு ஒரு செகண்ட் இன்கம் வேணுமா அப்படின்னு கேளுங்க. நாங்கள் அப்படி தான் கேட்குறோம். சார் உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம் வேணுமா, சார் உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம் வேணுமா, இப்படி நீங்கள் இன்சூரன்ஸ் லாங்குவேஜில் கேளுங்க பாஸ். அப்போது நீங்கள் செகண்ட் இன்கம் வேணுமானா, ஆமாம் செகண்ட் இன்கம் வேணும், எப்போ வேணும், எவ்வளோ வேணும், இதுதான் ரகசியம். சார் செகண்ட் இன்கம் வேணும், எப்போ வேணும், எவ்வளோ வேணும். பேசிவ் இன்கம் வேணும், அதே தான், எப்போ சார் வேணும், எவ்வளோ பணம் சார் வேணும்னு கேட்டிங்கன்னா, ஏன் இப்பயே கொடுத்தாதான் நல்லாயிருக்கும், உடனே கொடு, யார் வேணான்றது, இப்படி தான் பேசுவாங்க. அப்போ நீங்கள் பென்ஷன் அப்படின்றத மாற்றி பேசணும். ஒரு அடிஷ்னல் இன்கம். இன்னைக்கு பாருங்கள், 30 இயர்ஸ், அதே 30 இயர்ஸில் போயிட்டு சார் உங்களுக்கு அடிஷ்னல் இன்கம் வேணுமா, பாசிவ் இன்கம் வேணுமா, எவ்வளோ வேணும்னு கேட்டால் இப்பயே கொடுங்க சார் நல்லா இருக்கும்னா, அப்போ எவ்வளோ சார் வேணும், இன்னும் எவ்வளோ நாளில் வேணும், இப்பயே கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி சார், எவ்வளோ வேணும், 50,000 வேணும், இப்பயே வேணுமா, 1 கோடி கொடு உடனே. அப்போ இப்போவே வேணும் அப்படின்றது தள்ளி போகும். எப்போ, அடுத்த 5 வருஷத்தில் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரேன் சார், நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேளுங்க. சார் ஒரு பேசிவ் இன்கம் வேணுமா, தூங்கினா கூட இன்கம் வரணும் சார், நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் சார், நீங்கள் இதை பற்றி கவலையப்படாதீங்க, லைஃப் டைம் உங்களுக்கு இன்கம் வரும் அப்படி நீங்கள் மாற்றி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் டூப்பராக உங்களுக்கு இதுக்கான இன்கம். அப்போது முக்கியமான ஒரு விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 30+, 40+ல இந்த பென்ஷனுக்கான அவேர்னஸ் இல்லைன்னா அதை விட கஷ்டம், கொடுமை. இன்கம் இல்லாத நேரத்தில் நான் பல ஆயிரம் பேரை பார்த்துருக்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் குறிப்பிட்ட இந்த 25 வருஷத்தில் எங்கூடயே ட்ராவல் ஆன ஆட்கள். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி கழுதையாக கத்திருக்கிறேன், கரடியாக கத்திருக்கிறேன், கழுதையாக தேஞ்சி போயிட்டு உட்காந்து பேசியிருக்கிறோம். ஆனால் அப்போலாம் அவாய்ட் பண்ணிட்டு அதே பீப்புள்ஸ் இப்போ பார்க்க சொல்ல கண்ணில் அப்படியே ரத்தம் வருது. அதனால் நீங்கள் சொல்லுங்கள் சார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் 2 ஃபேஸஸ் இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இன்கம் வர நேரத்தில் நீங்கள் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி பணத்தை எடுத்து வைக்கலனா, செகண்ட் இன்னிங்ஸில் வாழ்க்கை கொடுமையாக இருக்கும், நரகமாக இருக்கும். அப்போ இன்சூரன்ஸ் லாங்குவேஜில் பென்ஷன்ற விஷயத்த நல்லா போல்டாக இந்த தலையிலே அடிக்கடி சொல்லுவாங்க. நான் அடிக்கடி கஸ்டமர்கிட்ட சொல்லுவேன், பாலிசியே எடுக்கலனா கூட பரவாயில்ல, ஆனால் சொல்கிற விதம் அப்படியே அவர் எடுக்கணும். ஏன்னா இன்சூரன்ஸ்க்கான தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறது ப்ரியாரிட்டி கொடுக்காததுனால தான். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சேர்க்கலைன்னா செகண்ட் இன்னிங்ஸ் கொடுமையாக இருக்கும். 30-40ஸ்ல நீங்கள் சேவ் பண்ணலைன்னா வயசான காலத்தில் வாழ்க்கை நரகமாகிடும். அப்போ இந்த மாதிரி சின்ன மெட்டாபஸை தயவு செய்து கஸ்டமர்கிட்ட நிறைய பேசுங்க. ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்ணுற மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிஎஃப் சார் வாழ்க்கை முழுசும் உங்களுக்கு வயசான காலத்தில் கவர்மெண்ட் பென்ஷன் உங்களுக்கு வேணுமான்னு கேளுங்க. அதுதான் இன்சூரன்ஸ் லாங்குவேஜ். திருப்பி சொல்கிற பாருங்க, கவர்மெண்ட் பென்ஷன் உங்களுக்கு வேணுமா சார் அப்படின்னு கேட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டு, சார் கவர்மெண்ட் பென்ஷனை ஏன் விரும்பினாங்க, பொண்ணு குத்தா கூட கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கு கொடுக்கணும் நாங்கள், ஏன் பையனை கொடுத்தாலும் கவர்மெண்ட் பொண்ணு கொடுக்கணும் நாங்கள், ஏன் பென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பின்னாடி மிக ஸ்ட்ராங்காக இருந்தது. அப்போ நீங்கள் சார் கவர்மெண்ட் பென்ஷனை கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், உங்களுக்கு எப்போ சார் வேணும், எவ்வளோ சார் வேணும், எந்த வயசுலேருந்து வேணும் கேட்டு பாருங்கள். இன்சூரன்ஸ் லாங்குவேஜில் அது எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு ஆரம்பித்தார்னா பேச ஆரம்பிச்சிடலாம். அப்போ பிஎஃப் கால்குலேஷன், கவர்மெண்ட் பென்ஷன் என்ன ஒரு பொதுவாக கொடுத்துருக்க மாட்டாங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு சயின்டிஃபிக் கால்குலேஷன் பின்னாடி இருக்கும். அதை கால்குலேட் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா சூப்பர் டூப்பராக பிரமாதமாக பாலிசி விற்றலாம். நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறது ஒன்று தான், இன்சூரன்ஸ் லாங்குவேஜில் எல்லாமே பேசுங்க, காமன் லாங்குவேஜில் பேசாதீங்க, பென்ஷன் அப்படின்னு சொல்லாதீங்க. எந்த கஸ்டமரை பார்த்தாலும் செகண்ட் இன்கம் வேணுமா சார், பாசிவ் இன்கம் வேணுமா, ஆக்டிவ் இன்கம் ஸ்டாப் ஆச்சுன்னா பாசிவ் இன்கம் உதவும் சார், தூங்கினா கூட ஒரு இன்கம் வரும் சார், உங்களுக்கு எவ்வளோ சார் வேணும்,
இன்னைக்கு நிலைமைக்கு ஃப்யூச்சரை பற்றி கால்குலேட் பண்ணி பேசாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பவுமே சொல்லுவேன், பென்ஷன் ஒரு இன்கம்னா இன்னைக்கு வீட்டில் உக்காந்து தூங்கினா எவ்வளோ வேணுமோ அந்த இன்கம் லைஃப் டைம் வேணும். நாளைக்கே கூட கொடுக்கறதுக்கு நான் ரெடி. அப்போ ஓவர் த பீரியடில் பென்ஷனை க்ரியேட் பண்ணலாம். ஒரே நாளில் பென்ஷனை க்ரியேட் பண்ண முடியாது. ஒரே ஒரு மெட்டாப்பை சொல்லி இந்த இடத்த முடிக்கிற மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே கஸ்டமருக்கு சொல்லுவேன், சார் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக ஓடுறது மற்றவங்க நல்லா இருக்கணும், பசங்க நல்லா இருக்கணும், பேரண்ட்ஸ் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும்னு ஓடிங்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, எல்லா விஷயங்களுக்கும் கடன் கிடைக்கும். வீடு வேணுமா கடன் கிடைக்கும், லோனு கிடைக்கும். உங்களுக்கு ஊர் சுற்றணுமா லோன் கிடைக்கும், ஏதோ பர்ச்சேஸ் பண்ணணுமா லோன் கிடைக்கும். ஈவன் பசங்க படிப்புக்கு கூட எஜுகேஷன் லோன் கிடைக்கும். ஆனால் பென்ஷனுக்கு ஒரு காலத்துலேயும் லோன் கிடையாது. ஓவர் த பீரியடில் பென்ஷனை க்ரியேட் பண்ணலான்னு தவிர ஒரே நாளில் பென்ஷனை க்ரியேட் பண்ண முடியாது. சில மெட்டாபஸ் நான் சொன்னபடி ஆக்டிவ் இன்கம், பாசிவ் இன்கம் வேணுமா, ஃபஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ், 30-40s நீங்கள் திங்க் பண்ணலன்னா வயசான காலத்தில் ஏஜ்டு பீரியடில் கொடுமையாக இருக்கும். பிஎஃப் கால்குலேஷன், இந்த மாதிரி இன்சூரன்ஸ் லாங்குவேஜில் பென்ஷனை பேசி பாருங்கள். சூப்பராக உங்களால் கண்டிப்பாக அதிகமான பாலிசி விற்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி கான்செப்ட் செல்லிங்ஸ், ஒரு விஷயத்தை எப்படி மாற்றி பேசலான்றது தான் கான்செப்ட் செல்லிங்ஸ். டைரெக்டாக ஒரு விஷயத்த சொல்லாமல் கரெக்டாக சுற்றி வளைச்சி அந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்கிறது தான் கான்செப்ட் செல்லிங். இந்த கான்செப்ட் செல்லிங்க்கான விஷயங்கள் பல இடங்களில் பேசியிருக்கிறோம். முக்கியமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களால் பென்ஷனோட விஷயத்தை சூப்பராக இன்சூரன்ஸ் லாங்குவேஜில் சொல்லி அதிகமாக இந்த மாதிரி கிட்டத்தட்ட 12 கான்செப்ட்டு எம்டிஆர்டி செஷனில் பேசியிருக்கிறோம். இந்த கான்செப்ட் செல்லிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எம்டிஆர்டி செஷன் அப்படின்னு கிட்டத்தட்ட மோர் தென் 10 செஷன்ஸ்க்கு மேலே 50 மணி நேரத்துக்கு மேலே அந்த ஜூம் வீடியோ ரெக்கார்டிங் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எம்டிஆர்டி கிட்டு, எம்டிஆர்டி சேல்ஸ் கிட் இது உங்களுக்கு வேணும்னா சூப்பராக பயன்படுத்தி பல விஷயங்கள் பாருங்கள். நாங்கள் இதை பயன்படுத்தி இந்த எம்டிஆர்டி சேல்ஸ் கிட்டை பயன்படுத்தி மோர் தென் 100 எம்டிஆர்டிஸ்க்கு மேலே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சேர்ந்து ஜெயிக்கலாம், பெருசாக ஜெயிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.